எல்லாரும் சமையல் வீடியோ போடுவாங்க. அந்த சாப்பாட நல்லா டேஸ்ட்டா செஞ்சு எல்லாருக்கும் பிடிக்கிற மாரி போடுவாங்க. ஆனா நான் போடுற சமையல் வீடியோ எதுக்காக அப்டின்னா, என்னோட பையனுக்கு இப்ப இந்த சாப்பாடு வந்து மருந்து மாரி, அவனோட நோய வந்து குணப்படுத்துறதுக்கு இது முக்கியமான காரணமா இருக்கும். இந்த வீடியோவ பார்க்குற நெறைய பெண்களுக்கு தெரியும். நியூட்ரிஷன எப்படி வேஸ்ட் பண்ணாம விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் கிடைக்கிற மாரி எப்படி சமைக்கிறதுன்றது நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க கண்டிப்பா எனக்காக கமெண்ட்ஸ்ல வந்து, "நான் செய்ற அந்த சாப்பாடு மெத்தடு கரெக்ட்டா பண்றேனா? இத கரெக்ட்டா சத்துக்கள வேஸ்ட் ஆக்காம நான் பையனுக்கு குடுக்குறேனா?" அப்படின்றத நீங்க கொஞ்சம் பார்த்து எனக்கு சொல்லுங்க. ஏன்னா எனக்கு இப்போ வேற யாரும் இல்ல. வேற யாருமே கிடையாது. நான் இந்த வீடியோ மூலமா உங்ககிட்ட கேட்கறது மட்டும் தான் எனக்கு ஒரே வழி. டாக்டர் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம கிச்சன்ல வந்து இந்த மாரி உப்பு போடு, இவ்வளோ போடு அப்படிலாம் நமக்கு சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்க இத வந்து நான் வீடியோவா காட்டுறதுனால நீங்க பார்த்துட்டு அத எனக்கு சொல்லலாம்ல. அதுக்காக தான் இந்த வீடியோவ நான் பண்றேன். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா நீங்க இம்மீடியட்டா சொல்லுங்க. நான் அத கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா, இப்ப என் பையனுக்கு நான் குடுக்குற சாப்பாடு, அவனுக்கு வந்து இந்த 24ஆம் தேதி நான் எடுக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த 20 நாள்ல அவன் சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடு தான் அவனோட எல்லா பிரச்சனைக்கும் ஒரு ஒரு மருந்தா இருக்கும். அதுக்காக தான் நான் இவ்ளோ சொல்றேன். நீங்க ஒரு வழிகாட்டுதலா எனக்கு இருக்கணும். ஏன்னா, எனக்கு வேற வழி இல்லாம தான் நான் உங்ககிட்ட இப்படி நான் சொல்றேன். அவனுக்கு லிவருக்கு என்ன தேவையோ அத மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி சமைச்சிட்டு இருக்கேன். லிவரை சேஃப்டி பண்றதுக்கு வேற என்ன ஃபுட் குடுக்கலாம் அப்படின்றதையும் நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ப்ரொக்கோலி லிவருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால 2 பீஸ் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து கொஞ்ச நேரம் வச்சுட்டா கூட மஞ்சள் மாரி ஒரு மாரி கலர் மாறிடுதுங்க. அதனால தான் நான் இதை உடனே செய்யணும். எதையுமே வந்து உடனே செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. ஃப்ரெஷ்ஷாக தான் செய்யணும், வச்சு செய்யக்கூடாதுன்னு சொல்லி. அதனால தான் நான் வந்து உடனே செய்கிறேன். அதில் இருக்கிற கிருமிகள் எல்லாம் வந்து சாகடிக்கிறதுக்காக வெந்தய பொடி, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, உப்பு போட்டு நல்லா அதை கழுவுன்னு கழுவி எடுத்தேங்க. ஏன்னா கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நல்லா அலசி சிங்கில் வச்சு கழுவி எடுத்துட்டேன். பையனுக்கு ஏதாவது ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தேன். இதில் ஏழைக்கு மட்டும்தான் அவனுக்கு சளி பிடிக்காம இருக்கும், அதை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதை வந்து வாங்கிட்டு வந்திருந்தேங்க. லாஸ்ட்டாக கேழ்வரகு, கம்பு, கோதுமையை போட்டு ஒரு மாவு அரைச்சி வச்சிருந்தேன்ல, அதோட கடைசி மாவு தான் இது. அதை போட்டு இன்னைக்கு அவனுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். இந்த இதை கிரேவி வச்சு கொடுத்துட்டேங்க. இதை வச்சு அவனுக்கு அழகாக சாப்பிட்டுட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீன்ஸு, கேரட்டு, அதுக்கப்புறம் கேப்சிகம், கேபேஜ், இந்த 4 ஐட்டத்தை வந்து அவனுக்கு வேக வச்சு கொடுக்க போகிறேன். இது எதுவுமே ஆயில் வந்து எதுலேயுமே சேர்க்கலைங்க. அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிளகு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு, லைட்டாக உப்பு போட்டு அதை அப்படியே வேக வச்சு தான் கொடுக்குறேன். எதையுமே தாளிக்கல, ஆயில் ஊற்றலை. சத்துக்கள் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப கவனமாக மூடி போட்டு வேக வைக்கிறேன். இப்போ பையனுக்கு இதை ஊட்டி விடுறேங்க. இது என்னென்னா, இதுதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்குது. இதை டெய்லி வந்து எனக்கு செஞ்சு கொடுப்பீங்களா, இது எனக்கு அவ்வளோ வேணும், ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, இதை சாப்பிட்றதுக்கு விரும்புகிறானேன்னு. அந்த பொரியலையே ஈவினிங்கும் ஒரு தடவை கொடுத்துட்டேன். இப்போ கேப்சிகம் சட்னி நைட்டுக்கு அரைக்கிறேன். வேர்க்கடலை சேர்க்கலாமான்றது எனக்கு ஒரு பயம் இருக்குது. ஆனால் கொஞ்சமாக அதில் வேர்க்கடலை வந்து சேர்த்தேன். ஏன்னா அவன் வந்து வேர்க்கடலை சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் 100 கிராம் வாங்கி வச்சுருந்தேன். அதில் கொஞ்சம் வந்து இதில் போட்டுட்டேன். கோதுமை மாவு பையன் அரைச்சிட்டு வந்துட்டான். இந்த மாவுல இருந்து இப்போ எடுத்து நம்ம அவனுக்கு தோசை ஊற்றிக்கலாம். சட்னி ஆறவே இல்லை. அதனால தான் தண்ணியில் வந்து கொஞ்சமாக அந்த பாத்திரத்தை வந்து வச்சுட்டேன். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக ஆறிடும் அப்படின்றதுனால. ஏன்னா அதை அவனுக்கு டைமிங்குள்ளே கொடுக்கணும் அப்படின்றதுனால இந்த மாவை நல்லா கரைச்சிட்டு இதை தோசை ஊற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த சட்னியை வந்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதை அதுக்கப்புறமா அரைச்சிக்கிறேன். முன்னாலெல்லாம் தண்ணி மாதிரி சட்னி வைப்பேன். ஆனால் இப்போ அப்படி வைக்கலை. கொஞ்சமாக லைட்டாக அந்த மிக்ஸி ஜாரில் இருந்ததை மட்டும்தான் லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி அதை சேர்த்துருக்கேன். மற்றபடி தாளிக்கிறது அது எதுவுமே பண்ணலை. இப்போ பாருங்கள், சட்னி ரெடி ஆயிடுச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டு போயிடுச்சு. இந்த இதை செஞ்சிட்ருக்கிறப்போ மொபைல் வெளிச்சத்துலேயே இந்த வீடியோ எடுத்தேன். இப்போ சட்னி ஊற்றிட்டேங்க. பசங்க இதை சாப்பிட்றாங்க. இந்த சட்னியில் கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அதை காலையில் பையனுக்கு சாதம் வடிச்சிருந்ததுனால அதை வந்து பெரிய பையனுக்கு மட்டும் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து வழக்கம் போல் அதே மாதிரி க்ளீனிங் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு இந்த ஒரு ப்ரோக்கோலியும் காலி பண்ணிடுவோம், ரொம்ப வைக்கக்கூடாது அப்படின்றதுனால இதை வந்து ஒன்லி வேக வச்சு ஒரு சூப்பு மாதிரி மட்டும்தான் ரெடி பண்ணேன். மூடி போட்டு நல்லா வேக வச்சுட்டு மூடி போட்டு வேக வைக்கலாமான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரம் எல்லாமே அலுமினியமாக எங்கிட்ட இருக்குது. சில்வர் பாத்திரத்தில் தான் பிள்ளைக்கு சமைக்கணும்னு ஒரு சிலர் சொன்னாங்க. அதனால் வந்து அவனுக்காக மட்டும் வரகு கஞ்சி வந்து போட்டேன். இப்போ இந்த இதுக்கு கிரேவி மாதிரி செஞ்சல, அது ரெடி ஆயிடுச்சு. அது கிரேவி இல்லை, அதாவது சூப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சுட்டேன், கொஞ்சம் ஈஸியாக சாப்பிட்றதுக்காக. இப்போ அதில் வந்து அவனுக்கு ப்ரோக்கோலி வந்து போட்டு கொடுக்குறேன். டேஸ்ட்டு எதுவுமே இருக்காதுங்க, ஆனால் அது ரொம்ப நல்லது. பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியம் முக்கியன்றதுனால வேறு வழி இல்லாமல் நான் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். அதை அவங்க சாப்பிட்றாங்க. அது வரைக்கும் நான் தப்பிச்சிட்டேன். எனக்கு உங்கள்கிட்ட எப்படி பேசுகிறதுனே தெரில. இந்த வீடியோ எடுக்கிறப்ப நிறைய உளறல் வந்து இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, நான் தெளிவாக பண்ணியிருக்கேனா அப்படின்றது எனக்கு பதட்டம், பயம்.
அதனால தான் அந்த மாதிரி பேசிகிட்ருக்கேன். இப்போ இதை வந்து சின்ன பையனுக்கு வந்து போட்டுட்டேன். பெரிய பையனுக்கு பேலன்ஸ் இருக்கிறத கொடுக்குறேன். பெரிய பையனுக்கு இன்னைக்கு ஹாஃப் டே தான், அதனால மதியத்துக்கு வந்து அவனுக்கு காலையில் செஞ்ச சாதத்தில் இந்த ப்ரொக்கோலியை வந்து அவனுக்கு கொடுத்துட்டேங்க. அவனும் சாப்பிட்டுட்டான் நல்லபடியாக. இதில் வந்து பெரிய பையன் தான் கொஞ்சம் சொன்னான், கொஞ்சமாக உப்பு சேருங்க மம்மி அப்படின்னு சொன்னான். இல்லைடா, உனக்கும் சேர்த்து தான் இந்த விஷயங்களெல்லாம் செஞ்சிட்ருக்கேன், அதனால வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். காலையில் செஞ்ச சாதத்தை மதியத்துக்கு நானும் பெரிய பையனும் சாப்பிட்டுட்டோம். நன்றி, வணக்கம்.